நடக்கும் அவலங்களை கண்டு ஒதுங்கிவிடாமல் அவற்றை எதிர்கொள்வதில் நம்முடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் பாரிஸில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த அளவிற்கான ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் பாரிஸில் நடத்தப்பட்டது. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகள் மிக கடுமையான தாக்குதலை பொதுமக்கள் மேல் நிகழ்த்தினார்கள். அங்கு இசையரங்குகளில் இருந்த மக்கள், உணவகங்களில் இருந்த மக்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சரமாரியாக சுட்டுத்தள்ளிய அந்த காட்சியை நாம் கண்டோம். இந்த உலகம் பயங்கரவாதத்தினுடைய இன்னொரு கோரமுகத்தை கண்ட ஒரு நாளாக அது இருந்தது. அதற்கு உலகம் முழுக்க இருந்து கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் உருவாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது இன்னொரு புதிய யுத்தத்தை தொடங்கி வைத்திருப்பதையும் நாம் காண்கிறோம். சிரியா மீது ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளின் மீது பிரான்ஸ் போர் விமானங்கள் கடுமையான போர் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே இந்த போர் துவங்கிவிட்ட போதும் கூட அதற்கு பதிலடியாக நாங்கள் இதை செய்கிறோம் என்று ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகள் அறிவித்து கொண்டே பொதுமக்களை தாக்குகிற இந்த கோழைத்தனமான கொடூரமான செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாரிஸ் நகரத்தில் நடந்த அந்த கொடூரத்தினுடைய அவலக்காட்சிகள் பார்க்கிற யாரையும் நெஞ்சை உருக்கக்கூடியதாக, மிகப்பெரிய அளவிற்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருப்பதையும் நாம் கண்டோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள் என்பது இந்த உலகிலேயே இதுவரை கண்டிராத அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு பயங்கரவாத குழு இதுதான் என்கிற ஒரு எண்ணத்தை உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் மிக சரமாரியாக, மிக கொடூரமான முறைகள் சித்திரவதை செய்து மனிதர்களை கொல்வது, சுட்டுக்கொள்வது, அவருடைய கழுத்தை அறுத்து கொள்வது, உயிரோடு எரிப்பது, கடத்தி சென்றவர்களை எரிப்பது என்று அவர்கள் மிக கொடூரமான செயல்களை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது பாரிஸில் நடத்திய இந்த தாக்குதலின் மூலமாக ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலும் தங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் இதிலே உணர்த்தியிருக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலும் கூட அந்த தாக்குதல்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த பயங்கரவாத தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான இம்பேக்ட், ஒரு பாதிப்பு என்ன என்பதை பற்றி நாம் சில விஷயங்களை பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக இந்த தாக்குதல் என்பது ஒரு மதவாத தாக்குதலாக பலராலும் பார்க்கப்படுகிறது. ஆனால் பயங்கரவாதிகள் அரசியல் நோக்கங்களை கொண்ட, தெளிவான அதிகார நோக்கங்கள் கொண்ட, அல்லது இது போன்ற ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இங்கே மதத்தை ஒரு முகமூடியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களை யார் உருவாக்கியது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். என்று கேட்டால் வெறுமனே ஒரு மதம் சார்ந்த தீவிரவாதத்தின் அடிப்படையில் இவ்வளவு கொடூரமான ஒரு மிகப்பெரிய இராணுவ வல்லமை வாய்ந்த ஒரு அணியை நவீன உலகத்தில் உருவாக்குவது கடினம். முக்கியமாக நாடுகளுடைய உதவி இல்லாமல், அரசுகளுடைய உதவி இல்லாமல் இவ்வளவு பெரிய இராணுவ பலத்துடன், நவீன ஆயுதங்களுடன், போர் விமானங்களையே சுட்டு வீழ்த்தக்கூடிய பீரங்கிகளுடன் இவ்வளவு பெரிய இராணுவத்தை எப்படி உருவாக்கி இருக்க முடியும்? உண்மையிலேயே இவர்கள், இந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்து உருவானார்கள் என்பதை பார்க்கிற போது ஒரு பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக ஈராக் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட சதாம் ஹுசைனுடைய இராணுவத்தில் இருந்த ஏராளமானோர் இதில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி கூட சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமாக உலக நாடுகளுடைய, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய அரசியல் விளையாட்டினுடைய ஒரு பகுதியாக இந்த பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் வளத்திற்காக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நடத்துகிற நேரடி மறைமுக யுத்தங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் பல்வேறு விதமான யுத்தங்கள் அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. அது ஆப்கானிஸ்தான் போராக இருக்கலாம், ஈராக் போராக இருக்கலாம். அதாவது எப்படி ஒசாமா பின் லேடனை ஒரு அமெரிக்கா என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி ஊட்டி வளர்த்து உருவாக்கியதோ, பிறகு அந்த சக்தியை எப்படி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத குழுவாக மாறியதோ,
அதே போலத்தான் இன்றைக்கு ISIS தீவிரவாத குழுவும் இன்றைக்கு உருவாகி வந்திருக்கிறது. முக்கியமாக சிரியாவை ஆளக்கூடிய அல் பசர் என்று சொல்லக்கூடிய அல் அசர் என்று சொல்லக்கூடிய அரசர், தன்னுடைய ஜனாதிபதி, அவருடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் அவர் அமெரிக்காவிற்கு எதிரானவராக இருக்கிறார், அதே சமயத்தில் ஈராக்கோடு நெருக்கமான உறவுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்கிற ஒரு அடிப்படையில் அங்கு அவருடைய ஆட்சிக்கு எதிரான குழுக்களை மிக தீவிரமான நிலையில் ஆதரிப்பதை ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அரசுகள் செய்து வந்திருக்கின்றன. அந்த நாட்டினுடைய அதிபருக்கு எதிராக, சிரிய நாட்டினுடைய அதிபருக்கு எதிரான குழுக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இராணுவ உதவிகளும் பல்வேறு விதமான உதவிகளையும் இவர்கள் செய்தார்கள். அப்படி செய்த அந்த குழுக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் இராணுவ தளவாடங்களும் பெரும்பகுதி ISIS தீவிரவாதிகளுக்கு தான் போய் சேர்ந்தது என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிரியாவினுடைய ஒரு பகுதியை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய ஆயுதங்களை தங்களுக்கு யார் ஊட்டி வளர்த்தார்களோ அவர்களுக்கு எதிராகவே திருப்பக்கூடியவர்களாகவும், அதே சமயத்தில் அங்கு ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சிரியாவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு ISIS தீவிரவாதிகள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிரிய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது உண்மையில் பயங்கரவாதத்திற்கு பொறுப்பாக நாம் ஒரு சில குழுக்களை மட்டும் நாம் வரையறுத்து விட முடியாது. அவர்களுடைய எஜமானர்களையும் இதில் நாம் சேர்த்து காண வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பாரிஸில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஐரோப்பா என்பது இந்தியா போன்ற ஒரு நாடுகளை போன்றதல்ல. அங்கு பொதுவாக ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதல்கள் லண்டன் நகரங்களில் நடந்தாலும் மேட்ரிட் நகரில் நடந்தாலும் கூட பெருமளவிற்கு பயங்கரவாதம் என்பதை ஒரு மிகப்பெரிய பூதமாக அந்த நாடுகள் உருவாக்கி கொள்ளவில்லை. மாறாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் கூட அந்த நாட்டினுடைய வழக்கமான சட்டங்களின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அளவில் தான் அது இருந்தது. ஆனால் பாரிஸில் நடந்த இந்த தாக்குதலினுடைய கொடூரம் என்பது ஏற்கனவே அங்கு ஒரு கார்ட்டூன் வரையக்கூடிய கலைஞர்கள் பலரை ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் தாக்கி கொலை செய்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது. இப்பொழுது என்னவென்றால் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாட்டில் நடக்கிற போது அந்த வெறுமனே அந்த மக்களை மட்டும் கொள்வதாக அது அமைவதில்லை. மாறாக அரசு மிக கடினமான நிலைப்பாடுகளை எடுக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு சிரியாவில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு பெருமளவில் தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன. ஏற்கனவே அங்கு வலதுசாரிகள் இப்படி அகதிகளை அனுமதிப்பதை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்கிற போது அகதிகள் தொடர்பான தங்களுடைய தாராளமய கொள்கையை அரசுகள் கைவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றன. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே அந்த நாட்டு மக்கள் முழுவதும் ஒரு கண்காணிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஐரோப்பா, அதிலும் முக்கியமாக பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவிற்கு தனிநபர் சுதந்திரத்தை கொண்ட நாடுகள், தனிநபருடைய அந்தரங்கம் பாதுகாக்கப்படக்கூடிய நாடுகள். அதனால் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கிற போது அந்த அரசுகள் மக்களை கடுமையாக கண்காணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றன. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சிவில் சமூகமுமே ஒரு விதமான கண்காணிப்பிற்கு ஆளாக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஆக அங்கு இருந்த ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு சூழலின் மீது, சுதந்திரமான ஒரு சூழலின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை பார்க்கிற போது பயங்கரவாதம் என்பது உண்மையில் சில தனி மனிதர்களை மட்டும் கொள்வதல்ல, அது ஒட்டுமொத்தமான ஜனநாயக சூழலையும் அது கொன்று விடுகிறது என்பதையும், இதற்கு எதிரான போராட்டம் சமரசமற்ற வகையில் நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.